குள்ளநரி, பனியன் போட்ட குள்ளநரி. இவர் அப்படியே ரொம்ப அழகு. ஒரு மரியாதைக்காக தான் சிரிச்சேன். கொடுமையா இருந்தது ஜோக்கு. போய் அந்த சில்வர் மண்டையனை கூட்டிட்டு வா. நீ கூப்பிட்ட உடனே நாங்க அப்படியே ஓடி வந்துடணுமா? இப்ப நீங்க வரலனா வீணா நான் சண்டை போட வேண்டியிருக்கும். அப்புறம் கை கால்லாம் உடையும் எனக்கு. நீங்க தப்பிக்க விட்டீங்களே, அந்த மோசமானவன் என் கேர்ள் ஃப்ரெண்டை கடத்திருக்கா. அவளை காப்பாத்த நீங்க எனக்கு உதவி செய்யணும். யாருங்க? வேடா, வாடா, நான் தான் டெட்பூல். உங்களால மறுக்க முடியாத ஒரு ஆஃபரை கொண்டு வந்திருக்கேன். நான் இங்கே நிக்கிறேன். அந்த எவர் சில்வர் பாத்திரத்தை வெளியே வர சொல்லு. வீடு ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா எப்போ உங்க 2 பேரை மட்டும் தான் இங்க பாக்குறேன். இன்னொரு எக்ஸ்மேனை கொண்டு வரதுக்கு ப்ரொடியூசருக்கு வசதி இல்லையோ? அதனாலதான் என்ன பொறுத்த வரைக்கும் டைகருங்கிற அந்த படம் நான் பார்த்ததுலயே படு மோசமான படம். இந்த ஜொலிக்கிறால எங்க சார் பிடிச்சிங்க? ஜொலிப்பாரு, கையில மாட்டினா கிழிப்பாரு. சுருண்டு உட்கார்ந்து இருக்கிற என்னோட உலோக நண்பர் எனக்கு உதவி செய்ய ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு பதிலா நான் அவரோட மொக்க பாய் பேண்ட்ல சேரன்னு ஒத்துக்கிட்டேன். அது ஒண்ணும் பாய் பேண்ட் இல்ல. அப்ப மொக்கனாவது ஒத்துக்கோ. சொல்லு, மறுபடியும் கீதாவோட சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ண மிஸ்டர் டெட்பூல். ஆனா பந்து என்னை விட திறமையானவன். பாக்குறதுக்கு அழகாவும் இருப்பான். ஆனா ஏன் மூஞ்ச பார்க்கும்போது நீ அழகா இருக்க மாதிரி தோணுது. துபிண்டர், என்ன சத்தம் அது? அது என்னன்னா பந்து கார் டிக்கில இருக்கான். யாரு? பந்து என்னோட காதல் எதிரி. அவனை டிக்கில கட்டி போட்டு வச்சிருக்கான். நீங்க சொன்ன மாதிரி தான் செய்றேன் டிபி. அவனை பொடியா நறுக்கி வெயில காய வச்சு ஊறுக போட்டு கீதாவை கொடுக்க போறான். நான் அப்படியெல்லாம் அவனை செய்ய சொல்லவே இல்ல. நிஜமா இல்ல. நான் சொன்னதை இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஜோபிந்தர், கீதாவோட அன்பை பெறறதுக்கு இது சரியான வழி இல்ல. உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. பந்துவை எங்கேயாவது பத்திரமா இறக்கி விட்டுரு. அவனை கொன்னுடு. அதுக்கப்புறம் கீதாவோட மனச உன்னோட வசீகரத்தால ஜெயிக்க பாரு. அது ஆம்பளைக்கு அழகு. அவளை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க. இவன் பயங்கரமான ஆளு. பணத்துக்கு பதிலா எனக்கு ஹைஃபை கொடுங்க. உனக்கு ஹை 10. ஓகே கைஸ், நாம பூந்து விளையாட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி பந்துவ. ஓகே. அசத்துங்க மிஸ்டர் டெட்பூல். கிடைச்சவனெல்லாம் சும்மா தட்டி தூக்க வேண்டியதா.